நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா ஆட்டோனா குலுங்குறது வாஸ்தவம் தான், இந்த ஆட்டோனா ஓவரா குலுங்குது. ஏண்டா இதெல்லாம் கார்த்தி சொந்தக்காரங்களா இல்ல அல்கேட் சொந்தக்காரங்களா? டேய், எனக்கு என்னமோ இவங்க மூஞ்செல்லாம் பார்க்கும்போது நம்ம பாண்டியோட சொந்தக்காரங்களா இருக்குமோன்னு தோணுது. ஆமா ஆமா, வந்திருக்கவன் பூரா சித்தப்பாமையன் பெரியப்பாமையன் வாய முறா வெண்ணா. யாரா அவங்க? அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன நண்பா, உங்க நண்பர்கள் தான் நண்பா. டேய், இவனுக்கு தான்டா சந்தானம் பண்ணி சார் வண்டி விட்டு தூக்குனது. டேய் என்ன நடிச்ச? ஏண்டா இவங்க ஒரு ஆள் இவங்களுக்கு போய் வணக்கம் வச்சுக்கிருக்க. உனங்க நடிக்கிறாவனியா? சந்தன பாண்டியன் சாரை தூக்குனாங்கல்ல, அதே மாதிரி நம்ம காத்தியன் தூக்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவன் பிரிட்ஜை தாண்டி வந்துகிட்டு இருக்கான்டா, போட்டுருங்க. அப்படியா? ஓகே டன். ஏய், அவன் பக்கத்துல வரும்போது அவனை ஒரே அடி அடிச்சு தூக்குறேன். அண்ணா அது முடியாது, அவங்க வர்றாங்க பாருங்க. ஏண்டா இவ்வளவு பண்ணி நான் இவங்கள போய் ஆட்டோல கூட்டி வந்துருக்க, இவங்க அங்கேயே வெட்டி சாச்சிருக்க வேண்டியதான்றா. சொல்றா, யாரா பண்ண சொன்னது? சொல்லுங்கடா. இவனுங்களை இங்க வச்சு அடிக்க வேணாம்டா, வேற இடம் இருக்கு, தூக்கிட்டு வாங்க. ஏய், என்ன இவங்கள நம்ம தூக்கிட்டு போறது? என்னை தூக்குங்கடா ரவுடிஸ். கம் ஆன் கேட்ச். எல்லாரும் போங்க, வாங்க வாங்க. எவ்வளவு அடிச்சாலும் நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. இப்ப என் சிங்கம் வருது பாருங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீல் சேர் மேலேயே காலை வைப்பீங்க? ஏய், நான் மட்டும் காலை வச்சு தடுக்கலன்னு வை, செவுத்துல முட்டி மூஞ்சி கேஞ்சிருக்கேன்டா உனக்கு. தெரியும்ல, நான் ஒரு தடவை சொன்னா 1.25 லட்சம் தடவை சொன்ன மாதிரி. சொல்லு, பாம் எங்க வச்சிருக்கீங்க? நீ ஆண்டனியோட ஆள் தானே? பாஸ் அடிங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் கூட்டு வந்து சும்மா கலாச்சி நிக்கிறீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்குது பாஸ். என்ன மாட்டி விடுறியா? சொல்ற, சொல்லு, நீ இருதயத்தோட ஆள் தானே? சொல்லு 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 சொல்லு. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியுமா? பாலாடா, பாலா, பைத்தியக்கார பாலா. கோவப்பட்டா கடிச்சு குதறிடுவான். ஐயோ, எங்க உயிரே போனாலும் சொல்ல மாட்டோம். ஐயப்பா. டேய் அட்ரா அட்ரா, நாசமா போறவனே. இப்ப பாருடா. பாஸ், உங்கள யாராவது பெரிய பசங்களா இருந்தா வந்து அடிங்க பாஸ். தம்மா துண்டு குழந்தையெல்லாம் வந்து அடிக்க சொல்றீங்களே, கேவலமா இருக்குது பாஸ். அம்மா யூகோ. டேய், உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு இவங்கள மாதிரி அடிச்சலாம் உண்மையை வர வைக்க மாட்டேன். என் ட்ரீட்மெண்டே வேற. எங்க அவனையும் வச்சிருப்பானே. இந்த தீக்குச்சியை உன் கண்ணுல விட்டு நான் உண்மையை வர வைக்க போறேன். ஓ காட், விட்டுருவனா? டேய், மொக்கிய மெண்டல் மாதிரி ஒரு பிளான பண்ணிட்டு எங்களை ஏன்டா அசிங்கப்படுத்துற? ச்சே, இந்த பிளான்ல நீ தப்பிச்சிட்ட, அடுத்த பிளான்ல நீ மிஸ் ஆகவே மாட்ட. நீ எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணாலும் எங்களை ஆரம்பிச்சாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சக்தி, மரியாதையா சொல்லுங்க, இது யார் செய்ய சொன்னது? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லனா உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன். சொல்லிடுறோம், எங்களுக்கு எங்க உயிர் தான் முக்கியம். நாங்க சொல்லிடுறோம். பாஸ், இங்க வாங்க.
எந்த தைரியத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க? 2 to 4 இந்த ஏரியால கரண்டே கிடையாது. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்ஸ் மாப்ள. இவனுங்க எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டேன்றானுங்க. இவனுங்களுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். இப்ப என்ன பண்ணலாம் நண்பா? நீ அடிக்கிற தெம்புல நீ என்ன பண்றீங்க? லஞ்ச் ஆர்டர் பண்றீங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடுவீங்க அடிப்போம். டேய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. பாஸ் வேணாம் பாஸ், அவங்க எல்லாம் சோறு தண்ணி இல்லாம சாவட்டும். எவ்வளவு அடிச்சோம் உண்மையை சொல்றாங்களான்னு பாருங்க. டேய் அவங்கள இன்னும் நிறைய அடிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் மயங்கிட்டாங்கன்னா யார் உண்மையை சொல்றது? சாப்பாடு கொடுங்க. பாஸ் சாப்பாடு பத்தல, அதுல இருந்து கொஞ்சம் அள்ளிக்குவா. ஏய் தின்னிப்பல, சோறு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதுல போய் எடுக்கிறேன்னு சொல்லிக்க. இந்தா தின்னு தின்னு தொலை. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா. அவன் அன்லிமிட்டடா சாப்பிட்றான், பாண்டியெல்லாம் பேய் மாதிரி சாப்பிட்றான். அடியெல்லாம் பலமா இருக்கும். தயவுசெய்து சொல்லி தொலைங்க. சாம்பார் சாதம் சாப்பிடுறானுங்க. இவனுக்கு போய் எப்படா பயப்படுறது? அப்புறம் பயமா இருக்குடா. என்னடா சாப்பிடுறத விட்டு அவனுங்களை போய் அடிச்சிட்டு இருக்க? உனக்கு தெரியாது மாப்ள, சாம்பார் நல்லாவே இல்லடா. டேய் அது கேட்ட அவனை அடிக்கிற. இவங்கள அடிக்காம அதான் சாம்பார் வச்சு தேடி போய் அடிக்க முடியும்? என்ன பாஸ்? கரெக்ட் பாஸ். கரெக்டா? டேய் எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம். ஏன்டா சாம்பார் நல்லா? ஏன்டா சாம்பார் நல்லா? டேய் சொட்டப்பறேன். ஏன்டா சாம்பார் நல்லா? சொல்றா மூதேவி. எங்க உயிரே போனாலும் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்டா சாம்பார் நல்லா இல்லைங்கிறதுக்கு இதே டைலாக் தானாடா? ஏய் உங்களையெல்லாம் திருத்தியும் முடியாரா? திருத்தியும் முடியாது. போட்டும் போட்டும். டேய் சாப்பிட்டு எவனும் கையை கழுவாதீங்கடா. எதுக்கு? கார குழம்பு சாப்பிட்ட கையோட அடிச்சு பாப்போம். அப்ப என்ன சொல்லணும் பாப்போம். என்ன அப்ப நான் சொல்றது? அதெல்லாம் தேவையில்ல மாப்ள. 1/4 கிலோ மிளகா வத்தல் வாங்கி இவங்க கண்ணு தூவோம். உண்மையை சொல்லுவாங்க. ஓகே அதெல்லாம் எதுவும் வேணா. அதுக்கு ஒரே வழி இருக்கு. என்ன வழி? கொரில்லா ட்ரீட்மெண்ட். பாண்டிய விட்டு கடிக்க விட போறோமா? டேய் சாரி மாப்ள. டேய் தலைநகரம் படம் பார்த்தீங்களா? அதுல கொரில்லா செல் வருமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, ரொம்ப கொடுமையான ட்ரீட்மெண்ட் ஆச்சே. அதை தான் இப்ப பண்ண போறோம். அவரே வர வச்சிருக்கோம். நண்பா பட்ஜெட் அதிகமாவாது? ஆகட்டும், சீன் நல்லா இருக்கும்ல. அப்படிங்கிற பாயிண்ட் கால் தட் கொரில்லா. ஃபைனலா ஒரு சான்ஸ் தரேன். உண்மையை சொல்றீங்களா இல்லையா? முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணே மாப்பிள ரசம் சூப்பரா இருக்கு. 2 வாய் சாப்பிடுறியா? நண்பா என்ன நண்பா, மூஞ்சில முழியும் சரியில்ல, மூக்கும் சரியில்ல, மண்டையில வேற மயிரே இல்ல. இந்தால போய் கொரில்லாங்கிறீங்க. அல்கெட்டு எவ்வளவு கொடுத்த? எனக்கே பயமா இருக்கு. ஐயோ டேய் என்னடா ஒவ்வொன்னா கழட்டிக்கிறியா? டேய் அதை என்ன பாக்குற? மேலையே பாத்துறா. டேய் சொல்லிடுறோம். ஏண்டா இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்டா. படத்துல நடிக்கிற ஆர்டிஸ்ட் அவர் இப்படி கூட்டிட்டு வந்து சும்மா அனுப்ப முடியுமாடா? அடே ஒரு ரோஸ் லிப்ஸ வச்சு அவங்க 2 பேருக்கு ஒரு உப்பா கொடுக்கடே. சொல்லுங்க, யார் செய்ய சொன்னது? மோகன்னா தான் எங்களுக்கு பணம் கொடுத்து இதை பண்ண சொன்னாரு. அவர் அதிகமா பணம் கொடுத்ததுனால தான் நாங்க இதை பண்ணோம். எங்களை விட்டுங்க. டேய் வாங்கடா. எங்க வருது போயா? அந்த குறியில உடந்து பாண்டி போய் ரொம்ப பயங்கரமா இருக்கானே. டேய்
வேணாம் சொல்லுவீங்களா? சொல்லுவோம். டேய் இவனை தூக்குங்கடா. எப்பவுமே தெரியாது சாதிப்பானே இருதயம். இப்ப என்ன சொல்றான்னு கேப்போம். அப்ப கொரில்லாவை அனுப்பிச்சிடலாமா? இவங்க 2 பேரும் அங்க வந்து போய் சொன்னா சொல்லுவாங்க. அதனால அண்ணனை கூட்டிட்டு போவோம். சரி வாங்க எல்லாம் போலாம். இரு மாப்ள. நீங்களாம் போயிட்டு வாங்க. எனக்கு தெரியலப்பா இருக்குடா. அப்புறமா எங்க ஓடுறீங்க? ஏண்டா எங்களை மட்டும் மாட்டி விட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? அல்கேட்ஸ் கோரில்லா அண்ணன் விட்டு நீங்க 2 பேருக்கு ஒரு லிப் டு லிப் கிஸ் கொடுக்க சொல்லு. வர சொல்லு. வாங்க. பொறுமனே பொறுமை. டேய் தூட இவனுங்கள போலாம். வா மட்டப்பல என்னத்த உட்காந்துக்கிட்டே ஐயே பிடிச்சு விட்டால. உனக்கு அண்ணே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே. மாப்ள போயிரலாம். எங்க பிடிச்சவன? கார்த்தி இப்ப கூட கெட்டு போயிரல. சொல்லு போயிட்டு அப்புறமா வரலாம். டேய் உள்ள வாடானா சும்மா போறேன் ரொம்ப பண்ணிட்டு இருந்தா அது முடியணும். டேய் போன வாரம் தானே நீங்க இந்த செகண்ட் இயர் வந்து அடி வாங்கிட்டு போனீங்க. இப்ப என்ன கம்பெனி கூட்டு இருக்கீங்க? ஏண்டா குள்ளப்பல ஆட்டோல வரும்போது ஒழுங்கா உட்காந்து வர மாட்டியா? நல்லா மேல சாஞ்சு சட்டியே கசிக்க முடியாடா. டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா கொரில்லா முன்னாடி நீ அடிச்சிருப்ப. டேய் இந்த குரல கூட நீ உட்கார வச்சுக்கலடா. இது என்ன படிச்சு திருப்பாடா? என் கற்ப சூரிய அடிச்சுடா. இப்ப முடிஞ்சா? முடிஞ்சுதான். செல்லம் எதுவும் சொல்லாம அழுதுட்டு இருந்தியே, அதுக்கு இதுதான் காரணமா? சரி விடுங்கடா. டேய் ஆட்டோவுக்கு காசு கொடுங்கடா. டேய் யார்ட்டடா காசு இருக்கு? இந்த பக்கம் எப்படி நின்று இருந்தோம் நம்மளை தூக்கிடுவாங்க. அந்த பக்கம் போயிடலாம். ஒரு சின்ன பர்சனல் விஷயம். வணங்கண்ணே. மச்சான் எஸ்கேப் பண்ணலாமா? மாமா இவனடா முறைச்சுக்கிட்டே இருக்கான். மாப்பிள்ள பயப்படாத. பயப்புல நம்ம கார்த்தி மதிய நெஞ்ச வெறப்பா வச்சுக்கோ. ஒன்னும் அப்படிங்கிற தம்பி யாருப்பா காசு கொடுக்குறது? யாரை கேட்டாலும் அவனை கேளு இவனை கேளு சொல்றீங்க. ஒழுங்கா காசு கொடுங்கப்பா. எப்படி அவுக்கலாம்? 50 ரூபா விஷயத்துக்கு ஏன்டா 50,000 ரூபாய் செயினை கழட்டி கொடுத்த? மாப்ள வேறா. டேய் எப்படி என் செயினை திருப்பி வாங்குறது? டேய் நம்பரை நோட் பண்ணி வைடா, அப்புறம் வாங்கி தரேன். இதோட உங்க பிரச்சனைக்கு நாங்க வரவே மாட்டோம். இப்படியே விட்டீங்கன்னா அப்படியே ஓடி போடுவோம். இல்ல பாஸ், நீங்க பிரச்சனைக்கு வர மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரியும். உள்ள வந்து உங்க பாஸ் கிட்ட இந்த 2 பாஸ் தான் பிரச்சனை பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா போலாம். பஸ் பஸ் அதெல்லாம் வந்து சொன்னா எங்களை அடிச்சே கொண்டுருவாங்க பாஸ். இல்லன்னா இவரு கடிச்சா சாவடிச்சிருவாரு. அன்பா வாசல்ல அவனும் தேவையில்லாம் முறைச்சுக்கிட்டு நின்னுக்கிருக்கேன். கொரில்லாவை கழட்டி விடுங்க. அவன் மண்டையை கடிச்சு துப்பட்டும். டேய் நம்ம அங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்கு போல. அவங்க பிரச்சனை பண்ணா நம்ம சும்மா இருக்க தேவையில்ல. பார்த்துட்டு எவனும் சும்மா இருக்க மாட்டாங்க. அடி வாங்கினா அவன் எஸ்கேப் ஆகி தெரிச்சிருவேன். என்னன்னு நான் சொல்றது? எப்படி? டேய் என்னடா முறைக்கிற? போய் உங்க ஐயா கிட்ட அப்பு வந்திருக்கான்னு சொல்லு. கூடவே கொரில்லாவையும் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்றா. போடா. ஐயா அந்த காலேஜ் பசங்க எல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க ஐயா. டேய் என்னன்னு கேளுடா. என்னடா லூஸ் தனமா உளர்ற? எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ள வருவீங்க? இது இதயத்தோட கோட்டை. பிரச்சனை பண்றவங்களுக்கு இது கல்லறை. ஏ மோகன், ஒருத்தன் கூட தப்பக்கூடாது. எல்லாரையும் பொறுத்தல். சார் நாங்க ஒன்றும் பிரச்சனை பண்றதுக்கு வரல. எங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். டேய் இந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் வளர்ந்த வண்டி தானே இப்படித்தான் நியாயம் கேட்க வருதா? என்னடா வேணும் உங்களுக்கு நியாயம்?
ஒவ்வொரு முறையும் நீங்க பண்றதை பண்ணிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இனிமேல் சொல்ல முடியாது. சந்தன பாண்டியன் சாரை கொல்ல பார்த்ததோட நிறுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவனையும் கொல்ல பார்த்தீங்களே, கொலகார பாவீங்களா? ஏய் ஐயா, இவனுங்களை பேச விட்டா இப்படிதான் பக்கம் பக்கமா பேசுவானுங்க ஐயா. வாயமுற என்னடா எப்ப பார்த்தாலும் கொல்ல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு திரியுறீங்க. கொல்லணும்னு நினைச்சா இந்த நிமிஷமே உங்களை கொண்டு புதைச்சிருப்பேன்டா. இந்த மாதிரி நேருக்கு நேர் நின்று பேசிட்டு இருக்க மாட்டீங்க. என்னை எவனும் எதுவும் கேட்க முடியாது. நியாயமா போறதுனாலதான் இப்ப முன்னாடி நின்று எதிரில் பேசிட்டு இருக்கு. உன் ஊரு காரியப்பட்டி தானே? இங்க இருந்தபடி உங்க அப்பனை இப்ப தூக்கிட்ட. தம்பி, நான் வேதத்தை படிக்கிறவன். இப்பெல்லாம் பாவத்தை பண்ண வேணான்னு யோசிக்கிறேன்பா. போயிடு. டேய், அதான் சார் சொல்லிட்டார்ல, வாங்கடா போலாம். ஏய், இத்தனை நாள் சொன்ன மாதிரி இனிமேல் சொல்ல முடியாது. ஏய் டேய் சொல்லுங்கடா. டேய் சொல்லுங்கடா. யாரா அவனுக்கு? என்னடா சொல்ல போறீங்க? சொல்லுங்கடா. கார்த்தியை கொலை பண்ணணும்னு நினைச்சது இவங்க தான். யாரா நீங்க? யாரா உங்களை இப்படி பண்ண சொன்னது? சொல்றீங்களா இல்ல இங்கே வெட்டி புதைக்கவா? மோகன் தான் இப்படி பண்ண சொன்னாரு. டேய் நாயே, ஏன்டா இப்படி பண்ண? என் காதை அறுத்தது இந்த பசங்க தான் ஐயா. அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டேன். ஏய், அதெல்லாம் சொல்லாத. என் கண்ணு முன்ன நிக்காத, ஓடிடு. அசிங்கப்படுத்துறிய. என்கிட்ட போய் சொல்றியா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், என்கிட்ட இல்ல, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. ஐயா. டேய் கேள்ற. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சா? டேய், இவன் பண்ண தப்புன்னா இவன் காது எடுத்ததும் தப்பு தான். இவங்களை யாரா இவன் காது எடுத்தது? அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுது. இவன் பண்ண வேலைக்கு இவன் காது எடுத்துட்டா காது இருக்கிறாங்களா? இது பார், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. இவன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லிட்டேன். இதோட கிளம்புங்க. இதோட உங்க வேலை யாரும் வரமாட்டாங்கன்னு போன தடவை சொன்னேன். இந்த நாய் பண்ண வேலையால சொன்ன வாக்க காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருக்க. ஐயா என்ன மன்னிச்சிருக்கீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கொண்டா. டேய் சீ சீ, நாய் மேல அறிவு கட்டவனே. ஒண்டியாவா பிடிக்கிற? ஓகே गाइस, நம்ம பண்ணிருக்கிற சாதனை சாதாரண சாதனை கிடையாது, சரித்திரத்துல இடம் பிடிக்கிற சாதனை. அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அந்த இருதயத்தோட கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுன்னு ஆடிட்டோம்லடா. என்னெல்லாம் வாய் பேசினா அந்த சொட்ட தலையன் டானு. டேய், இவனுக்கு எதுவுமே தெரியாமதான் எல்லாம் நடந்துச்சாமா? மாப்பிள, அவனை சும்மாவே விட்டுற கூடாதுடா. ஆட்டோல புடிச்சு போட்டு வந்து வச்சு சும்மா 5-6 நாள் அடிச்சு அமைச்சிருக்கணும். டேய், இப்ப மட்டும் என்னடா, வாடா திரும்ப போய் தூக்கிட்டு வந்துருவான். டேய் கொஞ்சம் அடங்குங்கடா, ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. டேய், அந்த இருதயம் எப்படி அரண்டான்னு பாத்தீங்களா? அது காரணம் யாரு? நான் தான். இதுல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் ஹீரோ, நீங்க எல்லாம் ஜீரோ. டேய் ரொம்ப ஓவரா பேசாதீங்கடா. அந்த இருதயத்தையே மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம். இதுதான் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இல்ல ஆல்கேட்ஸ், உண்மையான வெற்றியே இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்ல வின் பண்றோம். அந்த டான் கையாலேயே அந்த புது பில்டிங்கோட திறப்பு விழா நடத்துறோம். என்னடா சொல்றீங்க? தேங்க்ஸ்டா. இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு டான் சொன்னாரு. எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை. திரும்ப யாராவது வச்சு பிரச்சனை பண்ணுவாருன்னு தோணுது. அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்தா அவர் வீட்டை அடிச்சு தும்சம் பண்ணிடலாம்.
நண்பா வீட்டெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அந்த டானை மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்து அவன் சொட்ட தலையில முட்டையை ஊத்தி நல்லா கொத்து புரோட்டாவை போட்டு விட்டுருவான். சரி வாங்கடா ப்ராக்டிஸ் பண்ண போவோம். ஐயே இவன் ஒருத்தன் ஏடா இப்பதான் பெப்சியே குடிச்சிருக்காங்க, அதுக்குள்ளயும் பிராக்டிஸ் போலாமுற. டீ கடைக்கு போய் வடையெல்லாம் சாப்பிட வேணாமா? சரி வாங்க அப்ப கேண்டீன் போவோம். சோர்ஸ் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ பாஸ், ஒரு முக்கியமான விஷயம் பாஸ். சொல்லு. ஐயா வீட்ல வந்து பிரச்சனை பண்ணீங்கல்ல, உங்க டீம்ல இருக்கிற எல்லா பசங்களையும் தூக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க பாஸ். அப்படியா? சரி ஓகே. பஸ் 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 வச்சிடாதீங்க பாஸ். ஆ சுத்தமா அக்கௌண்ட்ல பைசாவே இல்ல பாஸ். ஒரு 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ். சரி போடுறேன். டேய் நிஜமா அப்படி ஒரு பிளான் இருக்கு? சும்மா இந்த பிரச்சனையெல்லாம் முடிய விடக்கூடாது. அப்புறம் நினைச்ச நேரம்லாம் நமக்கு எவன் பணம் தரது? தங்க முட்டையிடுற வாத்து இல்ல, டைமண்ட் முட்டையிடுற வாத்து. சும்மா விடுவேனா நானு?